நான் உங்க நாகராஜ். நாம நினைக்கிறவங்கள வசியப்படுத்தவும் நாம நினைச்சபடி அடுத்தவங்கள ஆட்டி வைக்க ஏவல் செய்யறதையும் நேரடியா செய்து காட்டுறதா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் சந்திக்கத்தான் இன்னைக்கு நான் பயணம் செய்துகிட்டு இருக்கேன். பெண்களை வசியம் செய்யும் நள்ளிரவு பூஜை. நான் நினைச்ச பெண்ணை என்னோட படுக்கைக்கு வர வைக்கணும்ன்றதெல்லாம் விஷயம் கேட்கறாங்க. அடுத்தவரை ஆட்டி வைக்கும் ஏவல். அம்மை துக்கை பிடாரி ஐயன் சாத்தா பிற நீங்களாக கட்டினேன் குருவே துணை. ஒரு மாந்திரீக பூஜையின் நேரடி காட்சிகள். கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகை பக்கத்தில் இருக்க சர்வசக்தி விருட்சப்பீடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அங்கே உள்ள லட்சுமிதாச சுவாமி அவர்கள் பில்லி, சூனியம், ஏவல் இப்படி பல வித்தைகள் செய்கிறதா கேள்விப்பட்டோம். முக்கியமாக 8 வகையான வசியங்கள் செய்கிறாரு. அவர் வசிய பூஜை செய்கிற நேரத்தில் துர்சக்திகள் விலகிறப்ப பாம்புகள் வந்து போகிறதா சொல்கிறாங்க. நமக்காக வசிய பூஜை செய்கிறது எப்படின்றதும் ஏற்கனவே இருக்கிற ஒருத்தருக்கு ஏவல் எடுக்கிறது எப்படின்றதும் செஞ்சு காட்ட போகிறாரு. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் கிச்சக்கத்தூர் பவானி பாலம். இதை தாண்டி போனா தான் நான் தேடி வந்த ஆசிரமத்துக்கு போக முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல வாழை தோட்டங்களுடனும் தென்னை தோப்புகளுடனும் கண் குளிரும் இயற்கை காட்சிகளோட இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேல கார் போகாததால அங்க இருந்து நான் இறங்கி நடக்க தொடங்கினேன். தூரத்துல ஒரு குடிசை தெரிஞ்சது. அதுதான் நான் தேடி வந்த ஆசிரமம். அந்த ஆசிரமத்தோட பேரு சர்வசக்தி விருட்ச பீடம். உள்ள போனதும் நான் தேடி வந்த லட்சுமிதாஸ் சாமி பூஜையில இருந்தாரு. அவரை தொந்தரவு செய்யாம ஒரு வணக்கத்தை வைக்க அவரும் பதிலுக்கு எனக்கு வணக்கம் சொல்லிட்டு பூஜையை கண்டினியூ பண்ணாரு. அங்க இருந்தவங்க கிட்ட நடந்துட்டு இருக்கிற பூஜையை பத்தி நான் விசாரிச்சேன். இதுதான் நான் பார்க்கணும்னு வந்த வசிய பூஜைன்னு சொன்னாங்க. ஆர்வத்தோட அங்க நடக்கிறது எல்லாம் உன்னிப்பா கவனிக்க தொடங்கினேன். ஒரு சித்தரோட போட்டோவுக்கு மாலை போட்டு அதுக்கு கீழே 2 ஓலைச்சுவடிகளை வச்சிருந்தாரு. ஒரு தாம்பூலத்துல பூக்களை தூவி அதுக்கு நடுவுல ஒரு வெள்ளை காகிதத்துல அருங்கோண வடிவுல ஒரு சக்கரம் வரையப்பட்டிருந்தது. அந்த சக்கரம் முழுவதையும் குங்குமத்தால நிரப்பி அதுல ஒரு இளம் தம்பதியினரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை வச்சிருந்தாங்க. அந்த சக்கரத்தின் மேல 6 மெழுகுவத்திகள் எரிஞ்சுகிட்டு இருந்தது. நவதானியங்கள், மூலிகை வேர்களையும் சின்ன சின்ன தட்டுகளை வச்சிருந்தாங்க. லட்சுமிதாஸ் சாமி கண்ண மூடி ருத்ராட்ச மாலையை உருட்டியபடி வசிய மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஓம் விஸ்வரூபாய பிரேம் சந்தியாவசியம் சீக்கிரமேவ குருகுரு சுவாக. ஓம் விஸ்வரூபாய பிரேம் சந்தியாவசியம் சீக்கிரமேவ குருகுரு சுவாக. எதிரில் உட்கார்ந்திருந்த அவரோட சீடர் ஒருவர் அவர் மந்திரங்களை சொல்ல சொல்ல மஞ்சள் தடவிய அரிசியை எடுத்து அந்த சக்கரத்தை சுத்தியும் தூவியபடி இருந்தாரு. நான் இது வரைக்கும் வசிய பூஜைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அத லைவா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். அவரு வசிய பூஜைகளை முடிச்ச பிறகு எனக்கு ஆசிரமத்தை சுத்தி காட்டினாரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பாம்பு சாதாரணமா ஊர்ந்து போயிட்டு இருந்தது. இது மாதிரி வசிய பூஜைகள் நடக்கும்போது பாம்புகள் வரும்னு எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான்னு இப்ப நான் நேர்லயே பார்த்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் செய்துட்டு இருந்த வசிய பூஜையை பத்தி இவர்கிட்ட நான் கேட்டேன். தாந்திரீகத்துல ரொம்ப முக்கியமானதும் எளிமையானதும் வசியம் தான் இவர் சொல்றாரு. இந்த வசியத்தின் மூலமா பிரிந்த கணவன், மனைவி, நண்பர்கள் இப்படி பிரிந்து போனவர்களை எல்லாம் சேர்த்து வைக்க முடியும்னு இவர் உறுதியா சொல்றாரு. பிரிஞ்சிருக்கிறவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் இருந்தா போதும், அவங்க நேர்ல வரணும்னு கூட இல்லைன்னு சொல்றாரு லட்சுமிதாஸ் சாமி. இப்போ இந்த தாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா வசியம் தான் எல்லாரும் மக்கள் விரும்பி பண்ணுறாங்க கேள்விப்பட்ட வரைக்கும். சரி, அந்த வசியம் உங்களுக்கு இந்த தாந்திரிகம் படி என்ன மாதிரியான வசியம் பண்ணுவீங்க? இப்போ தாந்திரீகத்தில் வசியப்படுத்துறது ரொம்ப எளிமைங்க. நீங்க இதுக்கு வசியப்படுத்தவர்களுடைய பொருளோ இதுவோ எதுவும் தேவையில்லை. வசியப்படுத்தவர்களுடைய போட்டோ, உங்களுடைய போட்டோ, அவங்க பேர், உங்க பெயர், இது உங்களுக்கு போதுமானது. இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை உங்கள் மனைவியை வசியமாக்கணும்னு வச்சுக்கோங்க. பிரிஞ்சிருக்கீங்க, 2 பேரை வசியமாக்கணும். எனக்கு திருமணம் ஆகலை வச்சுப்போம். ஒரு இதுக்காக திருமணமானதாக வச்சுப்போம். உங்கள் மனைவியை வசியப்படுத்தணும், பிரிஞ்சிருக்கீங்க. இப்போ உங்கள் மனைவியினுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோவை வச்சு இந்த மாதிரியெல்லாம் செய்து அந்த இளஞ்சிவப்பு பட்டு துணியில் பூஜை செய்த பொருட்களையெல்லாம் உள்ளே போட்டு ஒரு பார்சல் மாதிரி உங்களுக்கு கட்டி தருவோம். நாங்கள் அந்த இந்திரம் எழுதினோம் பாருங்கள், அதில் அந்த படமும்
இணைச்சி ஒரு பக்கம் எந்திரம் ஒரு பக்கம் படம் இணைச்சி அதை வந்து உங்கள் கையில் கொடுத்துருவோம். டெய்லி நைட்டு படுக்க போகும்போது அந்த படத்தை வந்து உத்து பார்த்துக்கிட்டு நாங்கள் எழுதி கொடுக்கக்கூடிய வாசகத்தை நீங்கள் அதாவது உங்களோட வந்து சேரணும். இதுதான் வாசகம். இதை உங்கள் மனசார மந்திரம்லாம் கிடையாது. அப்போ எதுவும் மனசார நீங்கள் சொல்லிட்டு அந்த படத்தை நீங்கள் வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. டெய்லி அந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொட்டலத்தை வந்து நீங்கள் தலையணை கடியில் வச்சு நீங்கள் மனசார அவங்க வந்து என் கூட சேரணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு தலையணை கடியில் வச்சு தூங்கிடுறீங்க. இப்படி செய்தீங்கன்னா 30 நாளைக்குள்ளே அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களோட வந்து சேருவாங்க. இது தாந்திரிகத்தில் சித்தி. வெறும் 30 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நடந்துடும். நிச்சயமாக நடக்கும். இங்க வரவங்க உண்மையான கணவன் மனைவிதான்னு கன்ஃபார்ம் செஞ்ச பின்னால தான் வசியம் செய்யறாங்க. தவறான நோக்கத்துல வசியம் செய்ய சொல்றவங்களுக்கு பண்றது இல்லைன்னு சொல்றாரு லக்ஷ்மிதாஸ் சாமி. இப்போ நான் அதுலேயும் வசியம்ன்றது இந்த இளம் வயசு காளைகள் வந்து விரும்புவாங்க. நான் நினைச்ச பெண்ணை என்னோட படுக்கைக்கு வர வைக்கணுன்றெல்லாம் விஷயம் கேட்குறாங்க. நாங்கள் அந்த விஷயங்களை செய்யறதில்ல. ஃபோன் பண்ணும்போதே ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாரு, அப்பாயின்மெண்ட் கேட்குறாருன்னா என்ன விஷயத்துக்காக வரீங்கன்னு தான் முதல்ல கேட்பேன். உங்கள் கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கீங்களா, நான் வசியப்படுத்தி தரேன். இல்லை நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்களா, இப்போ சர்வஜன வசியம் வேணும். இப்போ தொழிலாளர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா சர்வஜன வசியம் வேணும். உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் வசியமாகணும். அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான நிறுவனத்தை நடத்தணுமா, உங்களுக்கு வசியப்படுத்தி தரேன். மக்களை வசியப்படுற மாதிரி தரேன். அந்த ஜனவசியம் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து நிறையா பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆரே செய்திருக்கார். இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையா? எம்ஜிஆரே விஷயத்தை செய்திருக்கார். இன்னும் பலர் எம்ஜிஆரை ஒரு தெய்வமாவே வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி ஜனவசியம் செய்திருப்பாருன்னு சொல்றதையெல்லாம் என்னால நம்பவே முடியல. அந்த காலத்தில் மூலிகை வேர்களை எடுத்து அந்த வசிய சக்திகளை உடலில் ஏற்றிக்கிறதுக்காக நம்மளுடைய தொடையில கிழிச்சு அந்த சஞ்சீவி மூலிகையை உள்ளே வைப்பாங்க. அந்த சஞ்சீவி மூலிகை என்ன ஆகணும், நீ இதை ஆப்ரேஷன் பண்ணியெல்லாம் வைக்க வேண்டாங்க. சாதாரண ஒரு கத்தியில் கிழிச்சிட்டு அந்த மூலிகையை மேலே வச்சிங்கன்னா அந்த மூலிகை அந்த ரத்தத்தோடு கலந்து உள்ளே போயிடும். அந்த இடமும் உடனே காயம் மாறிடும். அந்த மாதிரியான மூலிகைகளை விஷயத்தை தான் எம்ஜிஆரே வந்து வச்சுக்கிட்டார் சர்வஜன விஷயத்துக்கு. அவர் காலில் இதே மாதிரி காலில் வந்து கேரளாவில் ஒரு நம்பூதிரி கிட்ட தான் அவர் வந்து வசியப்படுத்திக்கிட்டார். இது வந்து என் குருநாதர் அப்போ வந்து கேரளாவில் இந்த மாந்திரிகம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அவர் மாந்திரிகம் படிச்சுக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மாந்திரிகர். அவர் கேரளாவில் நம்பூதிரி. அவர் வந்து செய்து கொடுத்த விஷயம் தான் எம்ஜிஆருக்கு வசிய சக்தி உருவாச்சு அப்படின்னு அந்த காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் பேச்சுக்கள் இருக்கு. சமீபத்துல பிரபல சினிமா வசனகர்த்தா ஆரூர் தாஸ் பத்திரிகையில எழுதியிருந்த ஒரு கட்டுரையில எம்ஜிஆர் ஜனவசியத்துக்கான சில பயிற்சிகளை செய்துட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. கூடவே இருந்த சினிமா வசனகர்த்தா ஆரூர் தாஸ் சொல்ற தகவலையும் இப்போ லக்ஷ்மிதாஸ் சொல்ற தகவலையும் என்னோட மனசு தானாகவே ஒப்பிட்டு பார்த்தது. ஆனாலும் புகழோட வாழ்ந்தவங்களை பத்தி இப்படி பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுவது மாதிரி தான் இதுவும்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு நிறைய நடிகர்கள் சிங்கப்பூர், சைனா மாதிரியான நாடுகளுக்கு போய் தங்களோட நெத்தி பொட்டுல வைரக்கற்களை பதிச்சு ஜனவசியம் செய்துக்கிறாங்க அப்படின்னும் ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சி தகவலை என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு லக்ஷ்மிதாஸ் சாமி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்பட நடிகர்கள் சிங்கப்பூருக்கு போய் சைனாவுக்கு போய் இன்னைக்கு வைரக்கற்களை உடம்புக்குள்ள ஏத்திக்கிறாங்க. இது ஆப்ரேஷன் பண்ணி வைக்கிறது இல்லை. நீங்களே என் கூட வாங்க, நான் இதை நேரடியாக உங்களுக்கு நிரூபிச்சு காட்ட முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரக்கல்லை இங்கே வச்சுக்கிட்டு ஒரு மூலிகையினோட வேறு சாரை தடவி அந்த கல்லை இங்கே வச்சுக்கிட்டு ஒரு மந்திரத்தை படிப்பாங்க. அந்த வைரக்கல் நேராக உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். இது நீங்கள் எந்த எக்ஸ்ரேலையோ ஸ்கேன்லேயோ பார்க்க முடியாது. அந்த வைரக்கல் என்ன மாதிரியான ஒரு பயன் கொடுக்கும்? அது ஜனவசியத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு சினிமா நடிகர், நீங்கள் நடித்த படத்தை மக்கள் விரும்பி பார்க்க வைக்கும். உங்கள் முகத்தை பார்த்தாவே அவன் அப்படி ஆஃப் ஆகும். சொன்ன வைரம் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் தான் உருவானதா? அந்த காலத்தில் இந்த மாதிரி அந்த காலத்தில் கிடையாதுங்க. இன்னைக்கு மாந்திரிகம் அப்படியே மாறுபட்டுக்கிட்டு வருது. விஞ்ஞான வளர்ச்சி மாதிரி மாந்திரிகத்திலும் நிறைய டைப்ஸ் வந்துடுச்சு. அதுக்கு உண்மையிலே பயன் இருக்கா? அந்த அதாவது இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாந்திரிகத்தில் வருது. மாந்திரிகத்தில் அன்றைக்கி சித்தர்கள் சொன்னது சில, தாந்திரிகத்தில் சொன்னது பல. இந்த தாந்திரிக சக்திகள்னு இருக்குது. இப்போ நானே உட்காந்துருக்கேன்னா எனக்குள்ள ஒரு வசிய சக்தியை நான் உருவாக்கி வச்சுக்கிட்டு தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதை தேடி தான் நீங்களும் வந்திருக்கீங்க. ஐங்கரனும் ஆனைமுகனும் என் குருவும் விளங்கச்சிவா. அந்திப்பேயை கட்டினேன், சந்திப்பேயை கட்டினேன், வாழ பில்லி பிசாசை இடுப்பொடிய கட்டினேன், வெட்ட வாரவனை கைச்சேர கட்டினேன், குத்த வாரவனை ஈட்டி முனைமுறிய கட்டினேன், எழுத்து வாரவனை சத்ராதி 4 பல்லும் அடங்க கட்டினேன், சிங்கம் கட்டினேன், சிறுபுலி கட்டினேன், ஆனை மேல் வாரவனை அசையாமல் கட்டினேன். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும்
மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகை பக்கத்துல கிச்சகத்தூர் கிராமத்துக்கு வந்திருக்கேன். நாம நினைக்கிறவங்கள வசியப்படுத்தவும் நாம நினைச்சபடி அடுத்தவங்கள ஆட்டி வைக்க ஏவல் செய்யறதையும் நேரடியா செய்து காட்டுறதா லட்சுமிதாஸ் சாமி சொல்லியிருக்காரு. இப்ப அவரோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காத்து, கருப்பு, பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் பிரம்ம ராட்சசம் அப்படின்ற புது கான்செப்டை லட்சுமிதாச சுவாமிகள் சொல்லும்போது தான் நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் சித்தர் காலத்தில் இருந்ததாகவும் இப்போ அழிஞ்சு போனதாகவும் அவரே நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு அப்படி ஒரு பிரம்ம ராட்சச கேஸ் துபாயிலிருந்து கிடைச்சதாகவும் அதை எப்படி டீல் பண்ணாரு அப்படின்றத சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவல், பில்லி, சூனியம்னா கூடிய விஷயங்களில் முதல்ல சின்ன சின்ன ஆத்மாக்களை எப்படி வசியப்படுத்துறது தான் மாந்திரிகத்தில் முதல் பாடம். அதை வச்சு பிரயோகப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க. அடுத்தது இறந்தவர்களுடைய ஆவி. இது எந்த மாதிரி இறக்குறாங்கன்னா கோரமாக இறக்கக்கூடியவங்க, விபத்தில் தற்கொலை செய்து கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த விரக்தி நிலையில் அவங்க வந்து சாகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆத்மாக்களே. அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். மூன்றாவது வந்து துஷ்ட தெய்வங்கள், மாடன், சுடுகாட்டு காளி, இந்த மாதிரியான துஷ்ட தெய்வங்களை வசியப்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள். அதுக்கும் மேலே ஒரு விஷயமும் உண்டு. நான்காவதாக பிரம்ம ராட்சசம். பிரம்ம ராட்சசம்ன்றது அங்கே ஒரு ராட்சசன் அது. ஆமாங்க. பிரம்ம ராட்சசத்தை ஏவறதுக்கும் அடக்கிறதுக்கும் இப்ப ஆளே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த லட்சுமிதாஸ் சாமிக்கு துபாயில இருந்து அப்படி ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. ஆனா ஆரம்பத்துல இது பிரம்ம ராட்சச கேஸ்ன்னு அவருக்கு தெரியல. இப்போ அந்த துபாயிலிருந்து ஃபோன் பண்ணவங்களோட சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் ஆனால் அந்த சுப்பிரபாதம் 6 மணி ஆனால் அவங்களுக்கு அந்த ஷார்ட் டைம் கேட்கும். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சலங்கை சத்தம் போடுற மாதிரி கேட்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே இது கேட்கும். அதுக்கு அடுத்தது அவர் அந்த அம்மா நிம்மதியாக கூட தூங்கலை அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோனில் சொன்னாங்க. என்ன காரணமானு நான் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து பாத்ரூம் போனார்னா கழுத்தை கரகரன்னு அறுத்துக்க கத்தி எடுத்துகிட்டு போவாருங்க. ஐயோ. தூக்கு மாட்டிக்க போவாருங்க, விஷம் சாப்பிட போவாருங்க, கரண்ட் லைனில் கொண்டு போய் கையை வைக்க போவாருங்க. அவருக்கு என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ளே என்ன வருது அப்படின்னு அவருக்கு தெரியறது இல்லைங்க. இதுக்காக நான் பாதுகாப்பாக அவர் கூட வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். பாதிக்கப்பட்டவரோட ஜாதகத்தை வச்சு இவர் வசியப்படுத்தி வச்சிருக்கிற தேவதைகள் மூலமா அது யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போது நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பிரம்ம ராட்சசத்தை ஏவி இருக்காங்க ஐயா. அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? அதை வந்து இங்கே நம்ம அவருடைய ஜாதகத்தை கணித்து அந்த ஜாதகத்தை நம்ம இப்போ வந்து வசியப்படுத்தி வச்சிருக்க பாருங்க தெய்வங்கள். அந்த தெய்வங்களினோட பூஜைகளில் அந்த தெய்வங்களை வர வச்சு அவங்க கிட்ட கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஞானி கிட்ட போகிறீங்க, அந்த ஞானி என்ன நடக்கும்ன்றதை அவரோட ஞான திருஷ்டியில் சொல்கிறாரு பாருங்க. அது மாதிரி நம்ம அந்த பூஜைகளில் உட்காரும் போது அந்த ஆழ்மன சக்திக்கு நம்ம போவோம். அப்போ அந்த ஆழ்மன சக்தியின் மூலிமா தெய்வங்கள் வந்து உட்கார்ந்து நம்மளுக்கு அதை சொல்லும். இவருக்கு பிரம்ம ராட்சசத்தை அடக்கின அனுபவம் இது வரைக்கும் கிடைச்சதில்ல. அதனால இவரோட குருநாதர் எழுதி வச்சிருந்த ஓலைச்சுவடி குறிப்புகள்ல இருந்து எப்படி பிரம்ம ராட்சசத்தை விரட்டுறதுன்னு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு துபாயில பாதிக்கப்பட்டவரோட தலைமுடியும் நகங்களையும் கூரியர் மூலமா வரவழைச்சு பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான் வந்து நம்ம குருநாதனோட ஓலைச்சுவடிகள் அவர் எழுதி கொடுத்த மெத்தேடில் இப்போ டைரி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த பிரம்மராட்சத்தை நம்ம எப்படி நீக்கிறது அப்படின்றதுக்குண்டான பூஜை முறைகள்லாம் அதில் நான் ஒரு குறிப்புகளை எடுத்துக்கிட்டு அந்த பூஜைகளை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், தலைமுடியும் நகமும் இதுக்கு தேவை. இப்போ நீங்கள் துபாயில் இருக்கார், அந்த சம்மந்தப்பட்ட நபர் துபாயில் இருக்கார். அப்போ அவர் துபாயிலிருந்து இங்கே வர வச்சு தான் அதை நம்ம அவர் உடம்புலேருந்து நீக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை நாங்கள் செய்கிறோம் பாருங்கள், அவருடைய தலைமுடியும் நகமும் இதை மட்டும் நீங்கள் கொரியரில் அனுப்பிச்சிடுங்க. அவர் சொல்கிறாரு, நான் பல கோடிகளை இதில் இறந்துருக்கேன், 54 மாந்திரிகர்களை சந்திச்சிருக்கேன், கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும். யாரும் இதை வரைக்கும் சரிப்படுத்த முடியாத ஒரு விஷயம், யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு. அவருக்கு ஒரு நம்பிக்கையின்மை. ஏன்னா பல பேர் ஏமாற்றும் போது அவர் என்ன நினைப்பார், அந்த இடத்துல அவருக்கு நம்பிக்கை வரலை. நான் சொன்னேன், பூஜைக்குண்டான பொருளுக்குண்டான தொகையை கொடுங்க, என் ஃபீஸை பற்றி நான் இங்கே பேசவே இல்லை. உங்களுக்கு 3 நாளில் இந்த ராட்சசத்தை நான் இறக்கி காட்டுறேன். உங்கள் உடம்பு குணமானது உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்பொழுது எனக்கு உண்டான ஃபீஸை கொடுங்கன்னு தான் நான் சொன்னேன். களிமண்ல ஒரு பொம்மையை செய்து அதோட கை கால்கள்ல நகங்களை பிக்ஸ் பண்ணி தலையில தலைமுடிய பிக்ஸ் பண்ணி அதுக்கு தொடர்ந்து 3 நாள் பூஜை செய்து பாதிக்கப்பட்டவரோட உடம்புல இருந்து பிரம்ம ராட்சசத்தை இந்த களிமண் பொம்மையில இறக்கியிருக்காரு லட்சுமிதாஸ் சாமி. பிரம்ம ராட்சசம் இறக்கப்பட்ட களிமண் பொம்மைய கடைசியா ஒரு மண் குடுவையில போட்டு அதோட ஒரு சாம்பிராணி கட்டியையும் போட்டு அந்த மண் குடுவைய ஒரு கருப்பு துணியால கட்டி ஆசிரமத்தோட ஒரு இடத்துல அதை புதைச்சிருக்காரு.
ஐங்கரனும் ஆனை முகனும் என் குருவும் விளங்கச் சிவா. அந்திப்பேயை கட்டினேன் சந்திப்பேயை கட்டினேன் வாழ பில்லி பிசாசை இடுப்பொடிய கட்டினேன் வெட்ட வாரவனை கைச்சேர கட்டினேன் குத்த வாரவனை ஈட்டி முனைமுறிய கட்டினேன் எழுத்து வாரவனை சத்ராதி 4 பல்லும் அடங்க கட்டினேன் சிங்கம் கட்டினேன் சிறுபுலி கட்டினேன் ஆனை மேல் வாரவனை அசையாமல் கட்டினேன் குதிரை மேல் வாரவனை கும்பிட கட்டினேன் என் கட்டும் என் குருநாதன் கட்டும் பார்வதி கட்டும் பரமசிவன் தன் கட்டும் அவன் கட்டும் வைரக்கட்டாக நிற்க சிவா. 8 திக்கும் 16 கோணமும் கட்டினேன் என் கட்டே கட்டு பிறர் கட்டே பெட்டை கட்டு ஐயன் கோயில் கல் கதவடைத்தாற் போல உன்பல கதவடைக்க சிவா. அம்மை துக்கை பிடாரி ஐயன் சாத்தா பிற நீங்களாக கட்டினேன் குருவே துணை. அதோட துபாயில இருந்தவருக்கு பாதிப்புகள் சரியாயிருக்கு. ஆனா இவருக்கும் இவரோட ஆசிரமத்துக்கும் பிரச்சனைகள் ஆரம்பமாயிருக்கு. குருநாதர் இதெல்லாம் இருக்கிறது எப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்ததை வச்சுக்கிட்டு இந்த பானையை எங்க கொண்டு போய் புதைக்கிறதுன்னு அவர் சொல்லவே இல்லை. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க, எல்லாம் அடைச்சிட்டீங்க, அடைச்சிட்டோம். அவருக்கும் கியூர் ஆயிடுச்சு. அடைச்சதை என்ன பண்ணோம், நம்ம ஆசிரம வாசல்லையே அந்த பாருங்க அந்த பக்கத்துல ஒரு காலி இடம் உண்டு, அந்த இடத்துல புதைச்சிடுவோம்னு சொல்லி புதைச்சிட்டோம். நிறைய நடமாட்டம் இருந்த ஒரு ஆசிரமம் ஒரு 10-15 நாளா யாரும் வரல. எனக்கே புரியல என்னன்னு. நானே இங்க வந்து உட்கார்ந்தேன்னா ஒரு விகாரம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியல. கடைசியில என்னோட குருநாதர் கடைப்பிள்ளை சிதரை வந்து தியானத்தின் மூலியமா என்னோட உடம்புக்குள்ள வர வச்சு அவரை வந்து நான் கேட்கிறேன், ஐயா இதுக்கு விஷயம் என்ன? அப்போ அவரை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ பாவை எங்கப்பா புதைச்சிருக்க? ஆசிரமம் வழியில புதைச்சிருக்கு, வழிக்கு ஒட்டியே தான் புதைச்சிருக்கு. அப்போ நல்ல விஷயத்தை உள்ள வர விடுமா? அது பிரம்மராட்சசம் உன்னையும் தான் உட்கார விடுமா? இங்க முதல்ல இந்த பிரம்மராட்சசத்தை கொண்டு போய் சுடுகாட்டுல புதைக்கணும். அந்த பிரம்மராட்சச மண் குடுவைய சுடுகாட்டுல புதைச்ச பிறகுதான் எல்லா பிரச்சனைகளும் ஓஞ்சிருக்கு. மாட்டினுடைய குடலுங்க. இந்த மாட்டினுடைய குடலை வந்து இவருக்கு ஏவல் செய்யும் போது இந்த மாடு கண்ணு போடுது பார்த்தீங்களா, அந்த மாட்டினுடைய நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த நஞ்சை எடுத்துட்டு வந்து அதை வச்சு தான் இவருக்கு உருவேற்றி அந்த ஏவலை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நஞ்சு தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகை பக்கத்துல இருக்கிற கிச்சகத்தூருங்கிற ஊர்ல இருக்கேன். இங்கதான் நாம நினைக்கிறவங்களை வசியப்படுத்தவும் நாம நினைச்சபடி அடுத்தவங்களை ஆட்டி வைக்க ஏவல் செய்யறதையும் நேரடியா செய்து காட்டுறதா பிளாக் மேஜிக் பிராக்டிஸ் பண்ற லட்சுமிதாஸ் சாமி சொல்லியிருக்காரு. அவரை சந்திச்சுதான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஈரோட்டில் இருக்க கனகராஜுக்கு அவரோட எதிரி யாரோ ஏவல் செஞ்சுருக்காங்க. ஏவல் செஞ்சதுக்கப்புறம் நல்லா இருந்த கனகராஜ் உடல்நிலை ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் லட்சுமிதாச சாமிகளை வந்து பார்த்துருக்காரு. அந்த ஏவலை எடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அந்த பூஜை தான் இப்போ நடக்க போகுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூஜையில் அவரோட எதிரி என்ன ஏவல் பொருளை வச்சு பண்ணியிருக்காரோ அந்த பொருளை இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணீர்லேருந்து எடுக்க போகிறாரு. அது என்ன பொருள் வரப்போகுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நைட்டு ஈரோட்ல இருந்து ஏவல் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் இந்த ஆசிரமத்துக்கு வரதா இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு எதிரிகளால வைக்கப்பட்ட ஏவல் பொருளை இங்க ஒரு பூஜை செய்து எடுக்க போறதா லட்சுமிதாஸ் சாமி சொல்லியிருந்தாரு. பொதுவா ஏவல் அப்படிங்கறத மந்திர எந்திர தகடுகள் நரபலி மூலமும் மிருகங்களின் மாமிசம் மூலமும் வைக்கப்படும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை எந்த இடத்துல வச்சாங்களோ அங்க போய் தான் எடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க இருந்தபடியே ஏவல் பொருளை எடுப்பேன்னு இவர் சொல்றது எனக்கு புதுசா இருந்தது. இவர்தான் கனகராஜ். இவருக்கு யாரோ ஏவல் வச்சிட்டதால நடக்க முடியாம 2 பேர் அவரை தூக்கிட்டு வந்தாங்க. இங்க லட்சுமிதாஸ் சாமி ஏற்கனவே ஏவல் எடுக்கிறதுக்கான பூஜை செட்டப் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. கனகராஜ அங்கிருந்த சேர்ல உட்கார வச்சு ஒரு நூல்கண்டை எடுத்து அவரோட வலது கால் பெருவிரல் அவரோட கழுத்துல எல்லாம் சுத்தி நூலோட தொடர்ச்சிய தண்ணி வச்சிருந்த ஒரு பாத்திரத்துல கனெக்ஷன் கொடுத்தாங்க. அடுத்து சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சாரு லட்சுமிதாஸ் சாமி. கிழக்கே பார்த்தேன், கிழக்கே நின்று தூர காணா காளியும் அடிக்கிற பேயும் கடுவாய் புலியும் முள்ளு முனையும் அரைவிட்டு தாள் பூட்டினேன். செப்பு குறியுடனே சீனி பூட்டுடனே என் கட்டும் என் குருநாதன் கட்டும் பார்வதி கட்டும் பரமசிவன் தன் கட்டும் அவன் கட்டும் வைரக்கட்டாக நிற்க சிவா.
8 திக்கும் 16 கோணமும் கட்டினேன் என் கட்டை கட்டு பிறர் கட்டை பெட்டை கட்டு ஐயன் கோயில் கதவடைத்தாற் போல உன் பல கதவடைக்கச் சிவா. மந்திரம் சொல்லி கனகராஜ் நெத்தியில திருநீர் பூசி விட்டாரு. லட்சுமிதாஸ் சுவாமிகள் மந்திரம் சொல்ல சொல்ல அவரோட உதவியாளர் ஒருத்தர் திருநீர், குங்குமம், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் கனகராஜ் தலைய சுத்தி பாத்திரத்துல இருந்த தண்ணில போட்டாரு. அவர் தண்ணில போறது எல்லாம் இன்னொருத்தர் ஒரு குச்சியால கிண்டியபடியே இருந்தாரு. ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வராகி சொப்னம் டாடா ஊம்பட் ஸ்வாக. ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வராகி சொப்னம் டாடா ஊம்பட் ஸ்வாக. ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வராகி சொப்னம் டாடா ஊம்பட் ஸ்வாக. கடைசியா லட்சுமிதாஸ் சாமி மந்திரங்க சொல்லி முடிச்ச பிறகு அவர் அந்த குச்சியை வாங்கி வேகமா கிண்ட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துல அந்த குச்சியை அவர் மேல தூக்கும்போது அதுல இருந்து மாட்டுக்கூடல் ஒண்ணு வந்தது. இந்த மாட்டுக்கூடலை வச்சுதான் கனகராஜுக்கு ஏவல் பண்ணியிருக்காங்கன்னு லட்சுமிதாஸ் சுவாமிகள் சொன்னாரு. என்னது? மாட்டினுடைய குடலுங்க. இந்த மாட்டினுடைய குடலை வந்து இவருக்கு ஏவல் செய்யும் போது இந்த மாடு கண்ணு போடுது பார்த்தீங்களா, அந்த மாட்டினுடைய நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த நஞ்சை எடுத்துட்டு வந்து அதை வச்சு தான் இவருக்கு உருவேற்றி அந்த ஏவலை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நஞ்சு தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. கடைசியா கனகராஜ் தலையில எலுமிச்சம்பழத்தை அறுத்தும் பூசணிக்காயில கற்பூரத்தை ஏத்தியும் சுத்தினாரு. தேங்காயில கற்பூரத்தை ஏத்தியும் சுத்தினாரு. மறுபடியும் கனகராஜ் நெத்தியில திருநீர் பூசினாரு. கடைசியா தண்ணிய மந்திரிச்சு கனகராஜ் முகத்துல தெளிச்சு எழுப்பினாரு. கனகராஜ், உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, எந்திரிங்க. கனகராஜ், உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, எந்திரிங்க. கனகராஜ், உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, எந்திரிங்க. முதல்ல நீங்க நடந்தே வரல, இங்க உங்களை பிடிச்சு கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அது எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் கால் நல்லா எந்திரிச்சு நில்லுங்க, பார்க்கலாம், நிக்க முடியுதான்னு பார்க்கலாம். நல்லா ஊன்ற மாதிரி ஒரு தெம்பு தெரியுதுங்க. சரிங்க, இப்ப பாருங்க, உங்க காலுக்கு தான் மந்திரிச்சு போடுறேன். எப்படி நிக்க முடியுதான்னு பாருங்க. நடக்கவே முடியாம வந்த கனகராஜ் இப்ப மெதுவா நடக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு இது உண்மையிலேயே ஒரு அமானுஷ்யமான அனுபவமா இருந்தது. இவர் பண்றதையெல்லாம் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இவர்கிட்ட வசியம் செய்யறதுக்காகவும் பில்லி சூனியம் ஏவலுக்காகவும் இவரை தேடி நிறைய பேர் வந்துகிட்டு தான் இருக்காங்க. பலமான எதிரிகளை சமாளிக்க முடியாதவங்க இப்படி மந்திர தந்திரங்கள் மூலமா அடுத்தவங்களை அழிக்க இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவலை பயன்படுத்துறாங்க. அது இந்த காலத்திலையும் செயல்பாட்டுல இருக்குங்கிறதே எனக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. அதிர்ச்சியில இருந்து மீளாமலேயே அங்கிருந்து விடைபெற்று திரும்பினேன். மீண்டும் ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். பார்வையால் எதிரியை வீழ்த்தும் நோக்கு வர்மம். அவர் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பார்வையிலேயே ஒவ்வொரு ஆளாக கீழே விழுந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பிரெயினே அப்செட் ஆகுது நோக்கர்மத்தில் வந்து அவன் மயங்கி கீழே வந்துடும். வியக்க வைக்கும் நேரடி காட்சிகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். இப்ப நீதி கிடைக்கணும். அந்த வாரத்துக்குள்ள என்ன 50,000 உத்தரவா குறையில்லாம 8 நாளையில அவ ரத்தத்தை சின்ன வச்சு அவ கறியை சின்ன வச்சு உங்களை நீ வாங்கி கொடுக்கணும்.